மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னணி தோழர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் எம் ராமன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் சகோதரி ஜோதிலட்சுமி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கோபால்ராஜ், மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் மகேந்திரவர்மன் உள்ளிட்ட இந்த மேடையிலே அமர்ந்திருக்க வீறு கொண்ட விடுதலை சிறுத்தைகளே, கூட்டு உடன்று மேல் வரையும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக ஈட்டி வாய்ந்தாலும் இமை கொட்டாலும் மார்பு காட்டும் கூட்டம்தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் வீறு கொண்ட இளைஞர் கூட்டம் என்று நான் மேலோடு முழங்குகின்ற தகுதியை தந்திருக்கின்ற கழகத்தின் கண்மணிகளே, 4 கட்சிகளின் தொண்டர்படை தம்பிமார்களே, மதிப்புமிக்க பத்திரிகையாளர்களே, எனது அன்பிற்குரிய தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, வணக்கம். வர வேண்டும் என்று கருதித்தான் பாவேந்தர் பாரதிதாசன் இந்த பாட்டு வரிகளை பொருத்தமாக சொல்லியிருக்கிறார் அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களுக்காக. ஆகவே அந்த தந்தை பெரியாரினுடைய வாசகங்களை உள்வாங்குகிற வேளையில் இந்த மேடையில் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் உயிர் தோழர் வழக்கறிஞர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பேரறிவாளன் சாந்தன் முருகன் நளினி உள்ளிட்ட 7 பேரையும் 25 ஆண்டு கால சிறை கொடுமையிலிருந்து விடுவிப்பதற்கு தமிழக அரசு முடிவு செய்துவிட்டது. மின்னல் வேகத்திலே பிளாஷ் நியூஸ் எல்லா டிவியிலும், அனைத்து தொலைக்காட்சியிலும், ஆங்கில தொலைக்காட்சிகளிலும் உடனே பரபரப்பாக எங்களிடம் கருத்து கேட்கிறார்கள். திருமா இருக்கிறாரா, கொஞ்சம் செய்தியை சொல்லுங்கள், அவர் கருத்தை கேட்க விரும்புகிறோம். ராமகிருஷ்ணன் இருக்கிறாரா, கொஞ்சம் அலைபேசி அவரிடம் கொடுங்கள். முத்தரசன் பக்கத்திலேதானே இருப்பார். நாங்கள் 4 பேரும் எந்த நேரம் இணைந்துதானே இருக்கிறோம், வாக்கிங் கூட இணைந்துதானே போகிறோம். இந்த 4 பேர் இணைந்திருப்பது ரொம்ப சகிக்கல. என்னுடைய பழைய தலைவருக்கு அண்ணன் இவங்களை உடைக்கவே முடியாதோ, 4 பேர் சேர்ந்தே கரம் கோர்த்து ஒன்னும் முடியாதுன்னு, நீங்க இந்த வேலையெல்லாம் ஈடுபட வேண்டாம், நீங்க 120 வயசு இருங்க, நல்லா இருங்க, ஆனால் நீங்கள் இந்த வேலையில் ஈடுபட வேண்டாம். நான் கேட்கிறேன், ஜெயலலிதாவை கேட்கிறேன், இந்த 7 பேரை விடுவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உண்மையாக உங்களுக்கு இருக்குமானால் மந்திரி சபையை கூட்டுங்கள், துணிச்சலாக முடிவெடுங்கள். அரசியல் சட்டத்தை 161வது பிரிவின்படி ஆளுநருக்கு அரசாங்கத்தின் அதிகாரத்தை நிறைவேற்றுவதற்கு ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி 7 பேரையும் விடுதலை செய்கிறோம். குற்றமற்ற நிரபராதிகளை, திருப்பரங்குன்றம் சம்பவத்துக்கு எதிரும் தொடர்பில்லாத இந்த அப்பாவிகளை என்று முடிவெடுங்கள். ஆளுநர் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். அனைத்து மாகாணங்களுக்கும் தமிழ்நாடு வழிகாட்டட்டும். செய்வீர்களா? இல்லை. ஞானதேசிகனை வைத்து மத்திய அரசுடைய உள்துறை செயலாளருக்கு கடிதம் எழுதியிருக்கிறீர்கள் என்றைக்கு அந்த கடிதத்தை இப்பொழுது மேடையில் படித்து பார்த்தேன். உச்சநீதிமன்றத்தை எல்லாம் அதில் மேற்கோள் காட்டியிருக்கிறீர்கள். மத்திய சர்க்கார் தான் இவர்களை விடுவிக்க கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் வரிந்து கட்டிக் கொண்டு பிரமாண வாக்குமூலம் தாக்குதல் செய்தது. எதற்காக கேட்கிறீர்கள்? எதற்காக அவரிடத்தில் ஆலோசனை கேட்கிறீர்கள்? உங்களுக்கு மனிதாபிமானம் கிடையாது. 3 தமிழர்களுடைய தூக்குக்கயிறு அறுபடுவதற்கு உழைத்தவன் என்ற தகுதியோடு பேசுகிறேன். ராம் ஜெத்மலானியை அந்த நீதிமன்றத்திலே கொண்டு போய் நிறுத்தி வழக்காட வைத்தவன் வைகோ என்ற முழு தகுதியோடு பேசுகிறேன். அன்றைய தலைமை நீதிபதி சதாசிவம் 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி 3 தூக்கை ரத்து செய்தது எனக்கு நன்கு நினைவு இருக்கிறது. பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள்.